என்னன்னு கேட்டதுக்கு சந்தேக கேஸ்ன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் நான் அந்த ஆளை கடைசியா பார்த்தது. படுபாவிங்க லாக்அப்ல வச்சு அவர் கதையவே முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு உன் புருஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்த எவ்வளோ போராடின நான் பார்த்துட்டு தாமா இருந்தேன். உன் புருஷனுக்காக ஒட்டுமொத்த போலீஸையும் நீ எதிர்த்து நின்ன. அப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்ன மாதிரி போராடுற தைரியமும் தெளிவும் அப்ப இருந்திருந்தா இன்னைக்கு என் பிள்ளைக்கு அப்பானும் எனக்கு புருஷன்னு சொல்றதுக்கு அந்த மனுஷன் இருந்திருப்பான். என் பிள்ளையும் எல்லா பிள்ளைங்க மாதிரி ஸ்கூலுக்கு படிக்க போயிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்ல இருந்து மாமா வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்குள்ள நாம சாப்பாடு ரெடி பண்ணி ஆகணும். ஆமாக்கா. சித்தி காஃபி. காஃபி தானே, இரு போட்டு தரேன். அக்கா நல்ல வேலைக்கா, கோர்ட்ல இருந்து மாமாங்க வரதுக்குள்ள நாம வந்துட்டோம். ஆமா ஜெயந்தி. சரி, அப்படியே இந்த பொரியலையும் அடுப்புல வச்சிரு. மாமா டைனிங் டேபிள் வரதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணணும். சரிக்கா, இதாயிடுச்சு. திவா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, அந்த இந்து இந்த தடவை நம்மளை ஜெயிச்சிட்டானே. அவ பிளான் பண்ணி நம்மளையே இன்னொருத்த கொலைகாரன்னு சரண்டர் பண்ண வச்சுட்டால. அண்ணே அண்ணே, அவளுக்கு வர வர நம்ம மேல இருக்கிற பயமே போச்சுண்ணே. எதுக்கு எடுத்தாலும் நமக்கு எதிராகவே வேலை பார்க்கறா. டேய், எனக்கு அதை விட நம்ம வீட்டு பொம்பளைங்க நம்ம மேல துளியும் பயம் இல்லாம கோர்ட்டு வரைக்கும் வந்ததாண்டா என்னால ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஆமாண்ணே, எல்லாம் அந்த இந்து கொடுக்குற தைரியம் தானே. அந்த தைரியத்தை வளர விடக்கூடாது. வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஜெயந்தி, மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணு. கர்ணா எப்ப கிருபாவோட உயிரை காப்பாத்தி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னையிலிருந்து இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கெடுதல் வந்ததுன்னா அவன் தாண்டா ஐயனார் சாமி மாதிரி வந்து முன்னாடி வந்து நிக்கிறான். உங்களுக்கு ஒண்ணுன்னா அவன் தாண்டா முன்னாடி வந்து நிப்பான். ஆமா, வந்து நிப்பான். உங்களுக்காக அவனோட உயிரை கூட விடுறதுக்கு தயங்க மாட்டான். அப்படி ஒரு விசுவாசிடா அவன். இப்படி ஒருத்தன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அதனால தான் அவன் மேல எனக்கு அக்கறை ஜாஸ்தி. உங்க 2 பேருக்கும் காவலா நிக்கிறதுனால அவனை என் மகனா தாண்டா நான் பாக்குறேன். ஆமா, ஆமாங்க. என்னதான் கர்ணா உங்க கூட பிறக்காத தம்பியா இருந்தாலும் அவனும் இந்த வீட்ல உங்கள ஒரு ஆள் மாதிரி தானே. வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க, தண்ணி குடிங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துல வீட்டுல இருக்க எல்லா பொம்பளையும் என் கண்ணு முன்னாடி நிற்கணும். சரிங்க. நீயா? ஓ வேலையா? மாமா, இல்ல மாப்ள, அப்போ நீதான் இவங்களுக்கெல்லாம் தலைவியா?
நீ சொல்லி தான் இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்தாங்களா? சொல்லுடி, நீ தான் கூட்டிட்டு வந்தியா? ஏய்! நான் இங்க பேசுறீங்க அங்கே திரும்பி பாக்குறேன். புருஷன் பேசினா மொத்த கவனமும் இங்க இருக்கணும். மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஏய்! நீ தெரியாமலாம் பண்ண, எல்லாம் தெரிஞ்சா பண்ணிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். ஏய், உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நான் ஏற்கனவே கட்சி, சீட்டு, தேர்தல்னு பல பிரச்சனைகளை சுத்திட்டு இருக்கேன். அதனால இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் கவனிக்காம விட்டுருவன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, எங்க போறீங்கன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதையெல்லாம் மீறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க காலை உடைச்சு மூளையில உட்கார வச்சிடும். ஜாக்கிரதை. என்ன பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும். அப்படிப்பட்ட என் கௌரவத்துக்கு ஏதாவது ஒருண்டா, நான் என்ன வேணாலும் செய்ய தயங்க மாட்டேன். மங்களம் பிராப்திரஸ்து. அஹம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரீ च தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். தீர்காயுஷ்மான் பவ. ஓம் சர்வமங்களம் சுபமங்களம் பிராப்திரஸ்து. சர்வகடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் பிராப்திரஸ்து. தீர்காயுஷ்மான் பவ. அம்மா இங்க வாங்கோ. சொல்லுங்கய்யா. அம்மா, சுமங்கலி பூஜை பிரசாதத்தை இந்த அம்மாவுக்கும் கொடுமா. சரிங்கய்யா, இந்தாங்க. இது அம்மன் காலடியில வச்சு பூஜை பண்ண பிரசாதம், ரொம்ப சக்தி வாய்ந்தது. தம்பி, இந்த குங்குமத்தை எடுத்து உன் பொண்டாட்டி மாங்கல்யத்திலையும் நெத்திலையும் வச்சு விடுப்பா.